ஜனங்கள் எல்லாரும், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும், அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் பாடல்களை பாடும் பொழுது, ஜெபம் செய்யும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் துதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது, எக்காலங்களையும் பூரிகைகளையும் ஊதுகிற பொழுது, கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தை உணருங்கள் என்று சொல்லும் போது, ஜனங்கள் எல்லாரும் நீங்கள் ஆரவாரத்தோடே கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள். எரிகோ கோட்டை, உன்னை தடை செய்கிற, உன் வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிற, உன் நன்மைகளை இல்லாமலாக்கி முடக்கி போட்ட எரிகோ கோட்டை இடிந்து கீழே விழும், நிச்சயமாய் விழும். நினைக்காத ஒரு அற்புதம் நடக்க போகிறது. எரிகோவை யாராலும் உடைக்க முடியாது. ஆனால் உன்னுடைய ஆர்ப்பரிப்பினாலே, கர்த்தருடைய பிள்ளையை உன் துதியினாலே, உன் ஜெபத்தினாலே, உன் ஸ்தோத்திரத்தினாலே இன்னைக்கு சில எரிகோக்களை கர்த்தர் உடைக்க போகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய், குடும்பங்களுக்கு எதிராய், சபைக்கு விரோதமாய் நிற்கிற சில எரிகோ கோட்டைகள் இன்னைக்கு உடையும், உடையும், உடையும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆர்ப்பரிக்க போகிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய ஜனமே, நீ ஆராதிக்கும் பொழுது, நீ ஆர்ப்பரிக்கிற பொழுது, தானாய் எரிகோ கோட்டை இடிந்து கீழே விடும். உன்னை யாரும் தடை செய்ய முடியாது, உன் நன்மை யாரும் தடை செய்ய முடியாது. அற்புதம் நடக்க போகிறது, அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது.